நிறைய பேர் வந்து 48 நாட்கள் விரதம் சொல்லிட்டு எந்த ஒரு விரதங்களையும் 41 மண்டல விரதம் அப்படிங்கிறதே கொண்டு வராங்க. ஆக்சுவலாக வந்து கந்த சஷ்டி நம்ம மகா கந்த சஷ்டி கவசத்துக்குமே 48 நாட்கள்னாங்க. ஆனால் அதுவுமே நம்ம 6 நாட்கள் கந்த சஷ்டிக்கு உரியது நம்மளுக்கு கொடுத்துட்டோம். அந்த 6 நாள் விரதமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அதையே 48 நாட்கள் சொல்லிட்டு இழுத்து அதையும் ரொம்ப பிரதானப்படுத்திட்டாங்க. இப்பவும் இந்த தை கிருத்திகையே ரொம்ப பிரதானப்படுத்திடுவாங்க, 48 நாட்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேண்டாம். 6 தாமரைப்பூவை எடுத்து அதில் வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்புறம் இந்த நட்சத்திரம் அருங்கோணம் வரைந்து அதில் ஓம், அதுக்கு சென்டரில் ஓம். குறிப்பாக நான் கேட்கணும்னு நினச்சேன், அன்னைக்கு வந்து என்ன நெய்வேத்தியமும் என்ன கோலமும் போடணும்? அருங்கோணம் கோலம் போட்டு அதில் ஓம்ங்கிற மந்திரத்தை போடுறது அல்லது சுஸ்திக் போட்டுக்கிறது. இந்த மாதிரி ஓம்ங்கிற இதை மட்டும் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து அது நடுவில், அதாவது நட்சத்திரத்துக்கு நடுவில் போட்டுட்டு அப்புறமா 6 கோணம் வைத்து அந்த 6 கோணத்திலும் தாமரைகளை வைத்து வழிபாடு பண்ணும்போது செல்வ நிலை உயர்வுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து பூஜைகளை பண்ணலாம். நெய்வேத்தியம் முக்கியமாக தை மாதத்தில் சக்கரை பொங்கல் இல்லாத பூஜைகளை பண்ணக்கூடாது. அதனால் பச்சரிசி சாதம் வைத்து சக்கரை பொங்கல் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வைத்து நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த தை கிருத்திகை உங்களுக்கு நிறைய வரங்கள் அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பொழுது விரதம் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த ஒரு பொழுது விரதத்தில் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்? ஒரு பொழுது விரதம் பொதுவாக சைவ உணவுகள், முருகருக்கு வந்து சைவ உணவு ரொம்ப விசேஷமானது. ஆனால் எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அந்த மொச்சக்கொட்டையை வச்சு ஒரு குழம்பு வைக்கும்போது அது வந்து மொச்சக்கொட்டை வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம், கிருத்திகை இது முருகருக்குள்ளது. அப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையாக வரும்போது செல்வ நிலைக்குள்ள ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாகும். செவ்வாய்ங்கிறது நம்ம மண் தத்துவம், ஈர்ப்புக்குள்ளது. சுக்கிரங்கிறது லட்சுமி. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, இந்த கிருத்திகை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த கிருத்திகையில நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், குறிப்பா முருக வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்லுங்க மேம். இந்த கிருத்திகை வந்து இவர் வந்து என்னன்னா ரொம்ப முருகருடைய அறிவுத்திறன் வெளிவந்த நாளாகவும் இதை எடுத்துக்கலாம். அதாவது சிவபெருமானுக்கு அதாவது ஓம்ங்கிற மந்திரத்துடைய எதையும் உபதேசத்துக்குள்ளதும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். குருவுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குருனா, குருவை வந்து தோற்கடிச்சு அவர் வந்து ரொம்ப வலிமையான நாளாக இதை எடுத்துக்கலாம். அதனால இதை வந்து முருகபெருமானுக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம், சந்தன காப்பு இதெல்லாம் வச்சு நம்ம கும்பிடும்போது, கோயிலில் நம்ம கொடுத்து அலங்காரம் பண்ணி கும்பிடும்போது அது நம்மளுக்கு வந்து குழந்தை செல்வ பேரு, வேலையில் கௌரவமான விஷயங்கள் நடப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கோயிலுக்கு செய்வது. ஓகே, இப்போ என்ன மாதிரி வேண்டுதல் இருந்தால் இந்த மாதிரி காப்பு சாத்துற அப்படின்னு நம்ம வந்து முருகனுக்கு வேண்டிக்கலாம்? அதாவது காப்பு சாத்துதல்ங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு அது அந்த குளிர்ச்சியை உருவாக்குற மாதிரி இருக்கும். அந்த காப்பு சாத்தும் போது உங்களுக்கு வந்து வேலை உயர்வுகள் கிடைக்கிற மாதிரியும், நிறைய வந்து ஒரு அடிபட்டுக்கிட்டே இருக்கிறோம், கோர்ட் கேஸ் வழக்குகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு காப்பு சாத்துதல் ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கு என்னன்னா நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு நகராமல் பீட மாதிரி உட்கார்ந்துக்கிட்டே இருக்குது, சில விஷயங்கள் மங்கள விஷயங்கள் நடைபெறாமல் தடையா இருக்குது, அந்த மாதிரி இருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், அந்த அபிஷேகமாக நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கொஸ்டினாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் வச்சு வழிபடணும்னா நல்லா ஃபோட்டோவை நல்லா அலங்காரம் பண்ணணும். நம்ம ஃபோட்டோவுக்கு வந்து நல்ல மாலைகள் அதெல்லாம் போட்டு அதை சந்தனம் வைத்து குங்குமம் வைக்கணும். சில பேர் மஞ்சள் வைத்து குங்குமம் வைப்பாங்க. நம்ம சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணணும். இந்த ஓம்ங்கிற ஒரு எழுத்து இருக்கும். அந்த ஓம்ங்கிற எழுத்துல வந்து அந்த ஓம சுத்தியே சந்தனத்தை ஃபுல்லாகவே என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை மனசில் வச்சுட்டு அந்த ஓம்ங்கிற, ஏன்னா இந்த தை கிருத்திகையில் தான் நம்ம இங்கே ஓம் பிரணவ மந்திரத்துக்குள்ளே உச்சாடத்துக்குள்ளே வலிமையே இருக்குது. அதனால் அந்த தை கிருத்திகை அப்போ
நீங்க அந்த ஓம்ங்கிற எழுத்து இருக்குல்ல, இந்த ஓம்ங்கிற எழுத்துக்கும் முருகருக்கும் நிறைய உண்டு. ஆனா அந்த ஓம்ங்கிற எழுத்துல வந்து சந்தனம் வைத்து அதுல குங்குமம் வச்சு வரிசையா அப்படி வச்சு என்ன வேண்டுதல் வைக்கீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே வச்சு கும்பிட்டு அதை வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இது ஒரு முறையில் கும்பிடுவாங்க. ஒரு செம்பு தாம்பலத்தை எடுத்துக்கோங்க, அதில் பச்சரிசியை பரப்பி அதில் ஓம்ங்கிற இதை எழுதி அதுக்கு வந்து முருகருடைய நாமம் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது இது ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தெளிவில்லாத மனம், நம்மளுக்கு ஒரு குழப்பம், நிறைய விஷயங்கள் வந்து எந்த முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிற இடத்தில் வந்து இது வந்து நமக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதீத கோபக்காரர்கள், எனக்கு கோபத்தினால நிறைய விஷயங்கள் மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஓம்ங்கிற மந்திரத்துடன் சேர்ந்து கந்தசஷ்டி கவசமும் கேட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த மாற்றங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் உடலிலும் சரி மனத்திலும் சரி நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதனால இங்கே வந்து ரொம்ப பிரதானமானது முருகனுடன் சேர்ந்து ஓம்ங்கிறது உச்சாடம் இருக்கணும் அப்படிங்கிறது. So, இந்த தை கிருத்திகைக்கு விரத முறைகள் நம்ம எப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியான விரதம் இருக்கிறது உண்டு. பொதுவா இந்த கிருத்திகையில உடல் நலம் நல்லா இருக்கிறவங்க என்ன மாதிரியான விரத முறைகளை பண்ணலாம்? ஆக்சுவலாக என்னன்னா நிறைய பேர் வந்து 48 நாட்கள் விரதம் சொல்லிட்டு எந்த ஒரு விரதங்களையும் 41 மண்டல விரதம் அப்படிங்கிறதே கொண்டு வராங்க. ஆக்சுவலாக வந்து கந்த சஷ்டி நம்ம மகா கந்த சஷ்டி கவசத்துக்குமே 48 நாட்கள் நாங்கள். ஆனால் அதுவுமே நம்ம 6 நாட்கள் கந்த சஷ்டிக்கு உரியதுன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டோம். அந்த 6 நாள் விரதமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அதையே 48 நாட்கள் சொல்லிட்டு இழுத்து அதையும் ரொம்ப பிரதானப்படுத்திட்டாங்க. இப்பவும் இந்த தை கிருத்திகையை ரொம்ப பிரதானப்படுத்திடுவாங்க, 48 நாட்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேண்டாம், ஒரு நாள் பொழுது ஒரு நேரத்தில் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா முருகன் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் விரதம் இருலாம் சொல்ல மாட்டார். எல்லாருமே வயிறு உணவுக்கு, அதாவது முருகருடைய இது என்னன்னா பனைமரத்தை அழித்து விவசாயத்தை தொடங்கிய ஒரு மனிதர். அவர் வந்து வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும்னா விவசாயத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தவர். அதனால உணவுகளை வந்து குறைத்து நீ வாழணும் அப்படிங்கிறத இது பண்ணலை, நீ உழைத்து உணவு உட்கொள்ளு அப்படிங்கிறது முக்கியமானது. அதுதான். அதனால நம்ம முருகர்னாலே எல்லாரும் விரதம்ங்கிறாங்க. அது ஒரு நாள் விரதம் ஒரு பொழுது விரதம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஆனால் காலை பொழுதுல நீங்க சாமி பூஜை பண்ற வரைக்கும் எந்த உணவும் உட்கொள்ளாமல் இருந்து பூஜை கந்தசஷ்டி கவசம் ஓம்ங்கிற மந்திரம் 108 தடவை ஓம் ஓம் சொல்லிட்டு தனியாக உட்காந்து அந்த ஒளி அதாவது விளக்கு ஒளியில் உட்காந்து நீங்கள் ஓம்ங்கிற மந்திரத்தை உங்களுடைய நெற்றிக்கண் அந்த நடுவில் உள்ள கண்ணை வந்து உள்நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்து ஓம் ஓம் சொல்லிக்கிட்டே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் கிடைக்கும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செவ்வரளி மாலை போடலாம், அப்புறமா நல்ல மல்லிகைப்பூ மாலை போடலாம், பச்சை மறு வைத்து மாலை கட்டி போடுவது, இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு உங்கள் முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். இது போக செல்வ நிலை உயரும்னா தாமரை பூவை வைத்து அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருக்கும். தாமரை பூவை முழுமையாக வைத்து அர்ச்சனை பண்ணுவது, தாமரை பூவை முழுமையாக அவருக்கு சமர்ப்பிக்கணும். இதழாக சமர்ப்பிக்க விட ஒரு தாமரை பூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முழுமையான ஒரு 6 தாமரை பூவை எடுத்து அதில் வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்புறம் இந்த நட்சத்திரம் அருங்கோணம் வரைந்து அதில் ஓம், அதுக்கு சென்டர். ஆமா, குறிப்பா நான் கேட்கணும்னு நினைச்சேன், அன்னைக்கு வந்து என்ன நெய்வேத்தியமும் என்ன கோலமும் போடணும் மேம்? அருங்கோணம் கோலம் போட்டு அதில் ஓம்ங்கிற மந்திரத்தை போடுறது அல்லது சுஸ்திக் போட்டுக்கிறது, இந்த மாதிரி ஓம்ங்கிற இதை மட்டும் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து அது நடுவில், அதாவது நட்சத்திரத்துக்கு நடுவில் போட்டுட்டு அப்புறமா 6 கோணம் வைத்து அந்த 6 கோணத்திலும் தாமரைகளை வைத்து வழிபாடு பண்ணும்போது செல்வ நிலை உயர்வுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து பூஜைகளை பண்ணலாம். நெய்வேத்தியம் திணை பால் தேன் இதெல்லாம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணுவது, அவருக்கு திணையும் பாலும் ரொம்ப பிடிக்கும். திணைப்பால் தேன் இதெல்லாம் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியத்தில் ஒன்று. அது போக பனங்கிழங்குகளை அவித்து வைக்கிறது, இதெல்லாம் கிழங்கு வகைகளில் வந்து பனங்கிழங்கு ரொம்ப இங்கே இதானதாக இருக்கும். ஆனால் பனங்கிழங்குகளை வந்து அவிச்சு வைக்கலாம். அப்புறம் சக்கரை பொங்கல் வந்து முக்கியமாக தை மாதத்தில் சக்கரை பொங்கல் இல்லாத பூஜைகளை பண்ணக்கூடாது. அதனால பச்சரிசி சாதம் வைத்து சக்கரை பொங்கல் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வைத்து நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த தை கிருத்திகை உங்களுக்கு நிறைய வரங்கள் அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஒரு பொழுது விரதம் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த ஒரு பொழுது விரதத்துல என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்?
ஒரு பொழுது விழா பொதுவா சைவ உணவுகள் முருகருக்கு வந்து சைவ உணவு ரொம்ப விசேஷமானது. ஆனா சைவ உணவுகள் எடுத்துக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டை போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அந்த மொச்சக்கொட்டைய வச்சு ஒரு குழம்பு வைக்கும்போது, அது வந்து மொச்சக்கொட்டை வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம், கிருத்திகை இது முருகருக்குள்ளது. அப்ப சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கையாக வரும்போது, செல்வ நிலைக்குள்ள ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாகும். செவ்வாய்ங்கிறது நம்ம மண் தத்துவம், ஈர்ப்புக்குள்ளது. சுக்கிரங்கிறது லட்சுமி. இந்த ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்குள்ளதையும், மொச்சக்கொட்டைக்குள்ள இத போட்டு நம்ம சாம்பார் மாரி வச்சோம்னா, அது உங்களுக்கு செல்வ நிலை உயர்வுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த மாரி சாம்பார் வைக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைய நம்ம எப்படி வழிபடணும்? என்ன மாரியான விரத முறைகள், நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன மாரியான கோலம் போடணும் அப்படிங்கிறத பத்தி நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.